இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் ஒரு சிறிய வார்த்தையோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதியை பார்ப்போமாயிருந்தால், யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே கடைசி பகுதியிலே பார்க்கிற வேளையிலே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் தேவனை சேவிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் சற்று வேதத்திலிருந்து இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே ஆண்டவருடைய ஊழியராகிய யோசுவா இந்த இடத்திலே ஜனங்களுக்கு சொல்லுகிறதாவது, அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலே எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் இன்றைக்கு நாங்கள் யாரை சேவிக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறது, நதிக்கு அப்புறமாக உள்ள அருமையான அன்பு பிள்ளைகளே, நதிக்கு அப்புறமாக உள்ள தேவர்களை அகற்றி விட்டு கர்த்தரை சேவியுங்கள். இன்றைக்கு நாங்கள் நம்முடைய தேசங்களை விட்டு இந்த நாட்களிலே வேறு தேசங்களுக்கு வந்திருக்கலாம். கனடாவோ அமெரிக்காவோ அதே வேளையிலே யூரோப்பாவோ, அருமையான அன்பு பிள்ளைகளே, எந்த தேசத்துக்கும் இந்த நாட்களிலே நாங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் அந்த தேசங்களிலே நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்த அந்த விக்கிரகங்களையே மறுபடியுமா இங்கே கொண்டு வந்து விக்கிரக ஆராதனை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பழைய பாரம்பரியங்கள், பழைய சாபங்கள், பழைய கட்டுகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இந்த நாட்களில் வருகிறதை இங்கே இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் யோசுவா இங்கே சொல்லுகிறார் எப்படி என்றால், அப்படிப்பட்ட தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவியுங்கள் என்று சொன்னால், அதனுடைய காரியம் என்னவென்றால், நாங்கள் யாரை எப்படியாக சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமை பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தரையே சேவியுங்கள் என்று சொன்னால் கர்த்தர் தான் ஜீவன் உள்ளவர் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஜீவனுள்ள தேவனையே நாங்கள் சேவிக்கிற வேளையிலே தான் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பமும், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையும், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு விடுதலையும் இந்த நாட்களிலே வரக்கூடியதாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், எகிப்திலே சேவித்த, அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்திலே நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தாலும் அந்த இடங்களிலே சேவித்த தேவர்களை என்ன செய்ய வேண்டும்? அகற்றிவிட வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அகற்றிவிட்டு கர்த்தரையே இந்த நாட்களிலே சேவிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இங்கே பார்க்கிற வேளையிலே யோசுவா இந்த நாட்களிலே அந்த ஜனங்களோடு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த 11வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே 8 வகையான ஜாதிகள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இந்த நாட்களில் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், அவர்களை நான் உங்கள் கையிலே அங்கே இந்த நாட்களை ஒப்பு கொடுத்தேன். அப்படியானால் நீங்கள் அவர்களை நிர்மூலமாக்கி, அவர்கள் ஆராதிக்கிற அந்த தேவனை, அவர்கள் அங்கே சேவிக்கிற அவருடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்றாதபடி இந்த நாட்களில் என்ன செய்யுங்கள்? எல்லாவற்றையும் அழித்து விட்டு இந்த நாட்களிலே ஜீவனுள்ள தேவனாகிய, பேசுகிற தேவனாகிய, உங்களை உயிரோடு இந்த நாட்களிலே நடத்துகிற தேவனாக இருக்கிற, உங்களுக்கு ஜீவன் தந்த தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே இதிலே என்ன காரியம் இந்த நாட்களிலே விளங்குகிறது என்பதை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே நாங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
அதாவது விக்கிரகங்கள் பேசுமா? பேச முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவைகளை நாங்கள் இந்த நாட்களிலே தொழுது கொண்டு, இந்த நாட்களிலே பேசாத தெய்வத்தை தொழுது கொண்டு, பேசாத தெய்வத்துக்கு அநேக காணிக்கைகளை செலுத்தி கொண்டிருப்பதிலே என்ன பலன் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகள், பேசுகிற தெய்வத்தோடு இந்த நாட்களை நாங்கள் பேசுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுவார், இதுதான் வழி மகனே, இதுதான் வழி மகளே, இந்த வழியிலே நட என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் நம்மை இந்த நாட்களிலே நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். வேதத்திலே எடுத்து பாருங்கள், எம்மாவூர் சீசர்கள் என்று சொல்லி சீசர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த ஆண்டவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே அவர்கள் அறிந்திருந்தும் பாருங்கள், அவரை குறித்தே இந்த நாட்களிலேயே பேசிக்கொண்டே இந்த நாட்களிலே போகிற வேளையிலே அவர்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே இணைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுடைய வீடு வரைக்கும் அவர் கடந்து சென்றார். ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே அந்த சீசர்கள் செய்த காரியம், சரி இவ்வளவு தூரம் வந்து விட்டீர்கள், இருட்டி விட்டதே, இன்றிரவு எங்களோடு வந்து தங்கி நின்று போங்கள் என்று சொல்லி அவரை அங்கே அழைத்த வேளையிலே அவரும் போய் அவர்களோடு சேர்ந்து அங்கே அந்த இடத்திலே இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அப்பம் பிட்கிற வேளையிலே, கண்கள் திறக்கப்பட்ட வேளையிலே அவர்கள் இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலே தான் இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே எகிப்திலே சோபித்த தேவர்களை அகற்றி விடுங்கள், அவர்கள் உங்களுடைய கண்களை திறக்கவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய கர்த்தரை நாங்கள் சோபிக்கிற வேளையிலே அவர் உங்களுடைய கண்களை இந்த நாட்களிலே திறக்கிறது மட்டுமல்ல, அவர் உங்களை இந்த நாட்களிலே நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகளை நடத்த வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய தலையை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பை எடுத்து பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எப்படியாக அந்த உயர்வு வந்தது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு தேசத்தை ஆளும்படியாக தேவன் அங்கே யோசேப்பை நியமிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இது மனுஷனால் கூடாத காரியம், கர்த்தராலே ஆகும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வேத வார்த்தை ஊடாக இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக 15வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியை இந்த இடத்திலே எழுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் சில வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்க முடியாதபடி இந்த நாட்களில் அது நமக்கு கூடாது. ஏனென்றால் நாங்கள் புற தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம், புற மதத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போமா இருந்தால் நாங்கள் யாரை சேவிப்போம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ என்று சொல்லி இந்த நாட்களிலே யோசுவா இந்த இடத்தில் ஒரு கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எமோரியரின் தேவர்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நன்மை செய்தார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த இவர்கள் வாழ்ந்த தேசத்திலே, எகிப்து தேசத்திலே வாழ்ந்த அந்த தேவர்கள் இவர்களுக்கு என்ன நன்மை செய்தார்கள்? அந்த ஜனங்களை அடிமையாகத்தான் இந்த நாட்களிலே நடத்தி வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேத பகுதியிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அடிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கல்லுகளை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே அந்த கல்லுகளுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். மரங்களை நாங்கள் சேவிக்கிற வேளையிலே மரங்களுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பணத்தை நாங்கள் அங்கே நாட்களை ஆராதிக்கிற வேளையிலே பணத்துக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். பொருட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே அந்த பொருள்களுக்கு நாங்கள் அங்கே அடிமைகளாக இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சேவிக்கிற வேளையிலே கர்த்தர் நம்மை அடிமைத்தனத்தினுடைய நுகத்திலே இருந்து உடைத்து நம்மை விடுதலை தர வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் பி பகுதியிலே பார்க்கிற வேளையிலே, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நாங்கள் இந்த மாதத்தில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இந்த மாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து அவருடைய சமூகத்திலே வருகிற வேளையிலே அங்கே ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே நானும் என்னுடைய வீட்டாரும் உண்மையே சேவிப்போம், ஆண்டவரே
உடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி இந்த நாட்களிலே அவர் நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை கேளுங்கள், விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். ஆமென்.